ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். ஹாலிவுட் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சரான ஸ்டார் வார்ஸ் பிரபஞ்சத்திலிருந்து வந்திருக்கிற த மேண்டலோரியன் அண்ட் க்ரோகு படம் எப்படி இருக்காங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜான் ஃபேப்ரோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே அயன் மேன், த லயன் கிங் பிரம்மாண்டமான படத்தை கொடுத்தவர். அதனாலதான் இந்த படத்து மேல கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்டார் வார்ஸ் கதையே தெரியாதவங்களுக்கு கூட இந்த படம் ஒரு புதிய உலகத்துக்கே கூட்டி போகும்னே சொல்லலாம். படத்தோட நாயகனா அந்த பேண்டலோரியன் டின் ஜாயிங்க கேரக்டர்ல பெட்ரோ பாஸ்கல் நடிச்சிருக்காரு. இவரை ஒரு பவுண்டரி ஹண்டர்னே சொல்லலாம். இவருக்கு புதுசா ஒரு வேலை வருது. ஜாபதி ஹட்டின் வாரிசுகளான அந்த ரெட்டையர்கள் ஜாப்பனோட மகளான ராட்டாவை மீட்டு தரணும் அப்படின்னு இவர்கிட்ட உதவி கேக்குறாங்க. அதனால ஹீரோவும் தன்னோட கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற அந்த குட்டி ஏலியன் க்ரோவோட அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. பயணம் போகும்போதுதான் ஜானோ அப்படிங்கிற ஒரு ஆதிசக்தி கொண்ட ஒரு ஆளு ராட்டாவை சிறப்பிடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. அங்க போய் ராட்டாவை சந்திச்சுமே அது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா டின் ஜாலின் விடாம முயற்சி செஞ்சு சண்டை போட்டு ராட்டாவை மீட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அங்க இருந்துதான் கதை கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. ஒரு வழியா ராட்டாவை மீட்டு அந்த ஜானுவையும் சிறப்பிடிச்சு கூட்டிட்டு வராரு ஹீரோ. ஆனா கிளைமேக்ஸ்ல இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சி என்ன, அதோட வாழ்க்கை என்னாச்சு, அதுதான் படத்தோட உச்சக்கட்ட த்ரில்லா காட்டப்படுது. படத்தோட முதல் பாதியில வர ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டலா இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா ராட்டாவை மீட்டு அந்த வில்லன் கூட்டத்தோட டின்ஜாரின் மோற காட்சிகள் அவ்வளவு அருமையா இருக்கு. பெட்ரோ பாஸ்கல் முகத்தை காட்டாமையே தன்னோட உடல் மொழியாலேயே நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல அவர் முகத்தை காட்டினாலுமே அந்த எமோஷன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இயக்குனர் மனிதர்களும் ஏலியனும் கலந்து வாழ்ற ஒரு விசித்திரமான கிரகத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. படம் ரொம்ப சீரியஸாவும் இல்லாம அதே சமயம் ரொம்ப காமெடியாவும் இல்லாம ஒரு ஜாலியான ரைட் மாதிரி நகர்ந்துட்டு போகுது. சின்ன பசங்களுக்கு க்ரோவோட சேட்டைகள் கண்டிப்பா பிடிக்கும். அதே சமயம் பெரியவங்களுக்கு அந்த ஆக்ஷனும் அந்த ஸ்டார் வார்ஸ் உலகத்தோட நுணுக்கங்களும் கண்டிப்பா பிடிக்கும். லுட்விக் வாரன்ஸோட இசை அந்த பழைய விண்டேஜ் ஸ்டார் வார்ஸ் கண்டிப்பா ஞாபகப்படுத்துற அளவுக்கு நாஸ்டாலஜியா கொடுத்திருக்காரு. டேவிட் கிளியோனோட கேமரா ஒர்க் ஒவ்வொரு காட்சியுமே அழகா காட்டியிருக்கா. ரேச்சல் குட்லைட்டும் டைலரும் ரெண்டு பேர்த்தோட எடிட்டிங் ரொம்ப கச்சிதமாவே படத்துல கொடுத்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா கதையில பெருசா குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஆக மொத்தத்துல ஸ்டார் வார்ஸ் த மேண்டலோரியன் அண்ட் க்ரோகு படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளோட சேர்ந்து ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் மூவினே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.